வயநாடு மலை உச்சியில் படவெட்டி குன்னு என்ற பகுதியில் 4 நாட்களாக சிக்கித் தவித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரை ராணுவத்தினர் உயிருடன் மீட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் ஐயாசாமி. விவரங்களை பதிவு செய்யலாம். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி சூரல்மலை மற்றும் முண்டக்குன்னு இடத்திற்கு இடைவெளியில் உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவாகும். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி பார்த்தோமானால் வெறும் பாறாங்கற்களால் இந்த கற்குவியல்கள் காணப்படுகின்றன. அதாவது 29ஆம் தேதி நள்ளிரவு ஏற்பட்ட இந்த நிலச்சரிவின் காரணமாக மலையிலிருந்து இழுத்து வரப்பட்ட இந்த நிலச்சரிவு கற்கள் அனைத்தும் இழுத்து வரப்பட்டு வீடுகளை மூடியுள்ளன. நாம் நிற்கும் பகுதிக்கு கீழ் எத்தனை வீடுகள் எத்தனை பேர் சிக்கியுள்ளனர் என்பதும் தெரியாது. தற்பொழுது மீட்பு பணிகள் 4 நாட்களை கடந்து நடந்து வரும் நிலையில் இந்த மலைகளில் நாம் பார்த்தோம், ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணன் அவர்கள் காண்பித்து கொண்டிருக்கிறார். இந்த மலையே உருகுலைந்து இழுத்து வரப்பட்ட காட்சிகளில் பார்க்கும் பொழுது டன் கணக்கு அளவிலான கற்கள் இங்கு காணப்படுகிறது. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து வந்தாலும் இந்த அன்று இரவு நடந்த இந்த கோர சம்பவம் மக்களிடையே பெரும் ஒரு நெஞ்சம் பதற வைக்கும் சம்பவமாக இருந்துள்ளது. காரணம், இங்குள்ள வீடுகள் அனைத்தும் மண்ணில் புதைந்துள்ளன. அதே போல இருக்கும் வீடுகளை பார்த்தோமானால் சேற்று சகதிகளுக்குள் சிக்கி சின்னாபின்னமாகி உள்ளன. அதேபோல் இந்த வீட்டு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களாகட்டும், இருசக்கர வாகனங்கள் அனைத்தும் அப்பளம் போல் நொறுங்கியுள்ளதை நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் நாம் இருக்கக்கூடிய பகுதி 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளே வந்துள்ளோம். அங்கு கூட இந்த சிறிய அளவிலான ஜேசிபிகளை கொண்டு மீட்பு பணிகளுக்கான பாதைகள் அமைக்கும் பணி என்பது நடந்து வருகிறது. இந்த பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தற்பொழுது இந்த பகுதியில் உணவுகள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் இன்று படவெட்டி குன்னு பகுதியில் 4 பேரை ராணுவ வீரர்கள் உயிருடன் மீட்டுள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதாவது அந்த 4 நாட்கள் எந்த ஒரு உணவுமின்றி தவித்துக் கொண்டிருந்த அந்த குடும்பத்தினர் ராணுவத்தினர் இன்று நீண்ட முயற்சிக்கு பின், அதாவது மலை காடுகளில் சென்று அந்த உயரமான மலையிலிருந்து அந்த 4 பேரை மீட்டு முகாம்களுக்கு அழைத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து இந்த 4 நாட்களில் 2 கிலோமீட்டர் தொலைவு வரை ஓரளவிற்கு இந்த ஜேசிபிக்கள் வருவதற்கான வழிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் இந்த தன்னார்வலர்களும் சரி, ராணுவத்தினரும் சரி, மாநில பேரிடர் குழுவினரும் சரி குழுவாக இணைந்து இந்த பகுதிகளில் இந்த மண்ணில் புதைந்தவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இங்கு இருந்த ஒரு அடையாளங்களே முற்றிலும் அழிந்துவிட்ட நிலையில் இந்த பகுதி, இந்த சூரல்மலை என்னும் பகுதி ஒரு தீவு போல் நமக்கு காட்சி அளிக்கிறது பாலா. அந்த காட்சிகளை தான் நம் ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வீடுகள் கிட்டத்தட்ட 30 அடி உயரம் உள்ள வீடுகள் கூட 20 அடி சேற்று சகதிக்குள் சிக்கியுள்ள காட்சிகளையும் நம்மால் தற்பொழுது பார்க்க முடிகிறது பாலா. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் என்பது 4வது நாட்களாக தொடர்ந்து வரும் நிலையில் இன்னும் இந்த மீட்பு பணிகளில் என்னென்ன சவால்கள் உள்ளன, அதேபோல் இந்த மலைப்பகுதிகளில் வேறு யாரேனும் சிக்கியுள்ளனரா, மண் குவியலுக்குள் இனி எத்தனை உடல்கள் மீட்கப்படும், கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் இந்த மண்ணோடு மண்ணாகியுள்ள நிலையில் இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அடுத்தடுத்து இனி இந்த மீட்பு பணிகளில் எத்தனை உடல்கள் கிடைக்கும், எத்தனை பேர்கள் மீட்கப்படுவார்கள் என்ற ஒரு தொடர்ச்சியும் இருக்கிறது பாலா. வயநாடு கோர சம்பவத்தினுடைய தொடர்ச்சியாக பல்வேறு காட்சிகளை யாரும் செல்லாத இடங்களில் நியூஸ் 18 தமிழ்நாடு சென்று களத்திலிருந்து செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஐயாசாமி. வயநாடு மாவட்டம் சூரல்மலை பகுதியில் மண்ணில் புதையுண்ட வீடு ஒன்றில் வசித்த 3 சிறுவர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. நியூஸ் 18 செய்தியாளர்கள் களத்தில் இருந்து தகவல்களை வழங்கி வரும் நிலையில் முழுவதுமாக மண்ணில் புதைந்த வீட்டிற்கு சென்றனர். அங்கு கிடைத்த பதக்கங்களும் பர்ஸ் ஒன்றும் அங்கு வசித்தவர்களின் நிலையை விளக்குகிறது. பர்ஸில் இருந்த 3 சிறுவர்களின் புகைப்படம் அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் ஒரு சிறுவன் கால்பந்து போட்டியில் பங்கேற்று வாங்கியதாக கருதப்படும் பதக்கம் உள்ளது. அதேபோல் அங்கிருந்து பிரிக்கப்படாத சாக்ஸ் ஒன்றும் மண்ணில் புதைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. தனது தந்தை இறந்தபோது என்ன உணர்வு இருந்ததோ அப்படி ஒரு உணர்வு இருப்பதாக வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வயநாடு பேரிடர் தனது இதயத்தில் மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தியிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழை, நிலச்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர்.
நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சூரல்மலை பகுதிகளை இருவரும் பார்வையிட்டனர். பேரிடர் நேரத்தில் வயநாடு மக்களுக்கு தானும் தனது சகோதரி பிரியங்காவும் துணை நிற்பதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். தனது தந்தை இருந்தபோது எப்படி இருந்ததோ அதுபோல வயநாட்டை பார்க்கும்போது இருப்பதாக ராகுல் காந்தி குரல் தழுதழுக்க பேசினார். வயநாடு பெருந்துயரத்தில் சிக்கிய மக்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்த ராகுல் காந்தி தன்னை பொறுத்தவரை இது தேசிய பேரிடர் என்றார். Well, let's see. I mean, to me, this is a national disaster for sure. But let us see what the government says. I feel how I had felt when my father died. That I've seen so many people. I remember what I felt when my father died, and here people have not just lost a father; they've lost the whole family. பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்த வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். One thing is very clear that everybody who has been affected, who has been living in this area, most of them are saying that they don't want to go back and live in the same area because it's not the first time it's happened there. So I think we'll have to think of some solution where they can be rehabilitated in a safer area. வயநாட்டில் தாம் அரசியல் பேசப் போவதில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். நிலச்சரிவில் மகனை இழந்தவரின் அலறல் சத்தம் மூலம் தன் குடும்பத்தை பாதுகாத்து வெளியேற்றியதாக சூரல்மலையைச் சேர்ந்த വിജയൻ தெரிவித்துள்ளார். കിണറ്റിനുള്ളിലേക്ക് വീണു, ഇങ്ങനെ കഴുത്ത് വരെ വെള്ളത്തിലായി. അപ്പോൾ ഞാൻ അതിലും താഴ്ന്നപ്പോഴത്തേക്ക് എൻ്റെ മോനും പിന്നെ അടുത്തുള്ള സന്തോഷം എന്ന പയ്യനെ പിടിച്ച് പൊക്കി. கேரளாவில் மெப்பாடியில் நிலச்சரிவில் வீட்டை இழந்த சாவித்திரி தான் எங்கே செல்வது என தெரியாமல் நிற்பதாக വേദനയുடன் கூறியுள்ளார். ഒന്നുമില്ല, ഹസ്ബൻഡും മരണപ്പെട്ടു പോയി, മക്കളൊക്കെ അവിടെ ഇവിടെ, ഞാൻ ഒറ്റയ്ക്കാണ്, എന്റെ വീടും പോയി, ഇനി എനിക്ക് എവിടെ പോകണ്ട, ഇവിടുന്ന് പോയാൽ എവിടേക്കാ പോകുകയെന്ന് അറിയില്ല, എന്താ ചെയ്യേണ്ടതെന്ന് അറിയില്ല. சூரல்மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தனது சகோதரரின் மொத்த குடும்பமும் கண்முன்னே இறந்து போனதாக விஜயன் வேதனை தெரிவித்தார். ഒന്നുമില്ല, വീടൊക്കെ നല്ല നശിച്ചുപോയി, ഒരു സാധനം ഈ ഇട്ട സറ്റമുണ്ടല്ലാണ്ട് വേറെ ഒന്നുമില്ല. கேரள நிலச்சரிவில் அதிகமாக பாதிக்கப்பட்ட முண்டக்கை பகுதியில் இருந்து ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். அவரை தோளில் சுமந்தபடி மருத்துவமனைக்கு வீரர்கள் தூக்கிச் சென்றனர். தமிழ்நாட்டில் இருந்து வயநாடு சென்றுள்ள குழுவினர் அங்குள்ள மக்களுக்கு உதவி வருவதாக IAS அதிகாரி சமீரன் தெரிவித்துள்ளார். வயநாடு கடத்தில் இருந்து நியூஸ் 18ற்கு பேட்டியளித்த அவர் நிலச்சரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதில் நாங்கள் ஒரு ஹெல்ப் டெஸ்க் அமைச்சிருக்கோம். தமிழ்நாடு அரசின் சார்பாக ஹெல்ப் டெஸ்கில் தமிழகத்திலிருந்து என்கொயரிஸ் வந்தீங்கன்னா அந்த என்கொயரிஸை வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, அதே போல் ஏதாவது அசம்பாவிதத்தில் உயிரிழந்து பாடி மீட்கும் பட்சத்தில் அந்த பாடி ஐடென்டிஃபை பண்ணி ஊருக்கு யாராவது கொண்டு போகணும்னு விருப்பப்பட்டால் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த ஹெல்ப் டெஸ்க் அமைச்சிருக்கோம். நம்ம 5 ஹிட்டாச்சி வெஹிக்கிள் அனுப்பியிருந்தோம். இன்றைக்கி அடிஷ்னல் 10 ஹிட்டாச்சி வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. அப்புறம் 30 மொபைல் ஃப்ரீசர்ஸ் கேட்டாங்க பாடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி போன்ற மாவட்டங்களில் மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு அரசின் உதவி மையம் மேப்பாடி சிறப்பு முகாமில் செயல்படுவதாகவும் சமீரன் தெரிவித்தார். நிலச்சரிவு மீட்புப் பணியில் இந்திய ராணுவம் சிறப்பாக செயல்படுவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாராட்டு தெரிவித்தார். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பினராயி விஜயன் ആற்றிൽ കാണാமல் போனவர்களை தேடும் பணி தொடரும் என்று கூறினார். ഒരു മഹാദുരന്തമാണ് സംഭവിച്ചത്. ഈ ദുരന്തത്തിൽ നിന്ന് വേറൊരു ദുരന്തത്തിലേക്ക് പോകാൻ പറ്റില്ല. ഇതിന്റെ ഭാഗമായി വരാനിടയുള്ള മറ്റൊരു ദുരന്തം പകർച്ചവ്യാധിയാണ്. അപ്പോൾ പകർച്ചവ്യാധി തടയുക എന്നുള്ളത് വളരെ പ്രധാനപ്പെട്ട കാര്യമാണ്. இப்பேரிடரில் உயிரிழந்த மனிதர்கள் மற்றும் விலங்குகளை முறையாக அடக்கம் செய்ய 3 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பினராயி விஜயன் கூறினார்.
நடிகர் சூர்யா குடும்பத்தினர் கேரளாவுக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அளித்துள்ளனர். கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நடிகர்கள் சூர்யா, ஜோதிகா, கார்த்தி ஆகியோர் இணைந்து 50 லட்சம் ரூபாயை கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர். இதேபோன்று நடிகர் ஃபகத் வாசில் மற்றும் அவரது மனைவியும் நடிகையுமான நஸ்ரியா ஆகியோர் இணைந்து 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை கேரள அரசுக்கு வழங்கியுள்ளனர். ஏற்கனவே நடிகர் விக்ரம் 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிய நிலையில் தற்பொழுது சூர்யா குடும்பத்தினர் நிதியுதவி அளித்துள்ளனர். இதனிடையே கமல்ஹாசன் சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது.